பராசக்தியின் பல வடிவங்களில் தனித்துவமான சக்தி கொண்ட தெய்வம், சோழர்களின் வெற்றி தெய்வமாக போற்றப்பட்ட வராகி அம்மன். ஒரு சமயம் சும்பா மற்றும் நிசும்பா என்ற அரக்கர்களுடன் துர்காதேவி கடும் போரிட்டார். அந்த போரின் போது தன்னுடைய சக்தியை 7 பாகங்களாக பிரித்து சப்த கன்னியர்களை உருவாக்கி அரக்கர்களை எதிர்த்து போராட அனுப்பினார். அதேபோல் திருமால் வராக அவதாரம் எடுத்த போது அவரின் சக்தி அம்சமாக வராகி அம்மன் தோன்றினார் என்றும் சொல்லப்படுகின்றது. இதன் காரணமாக வராகி அம்மன் காட்டுப்பன்றி முகத்துடனும் பெண் உருவத்துடனும் காணப்படுகிறார். 8 கரங்களில் ஏர்களப்பை, சூளம், ஸ்ரீசக்கரம், கதாயுதம், சங்கு, அங்குசம் போன்ற ஆயுதங்களுடன் அபய மற்றும் வரத முத்திரைகளுடன் சிம்ம வாகனத்தில் அருள் பாலிக்கிறார். ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலை கட்ட சரியான இடம் எது என முடிவு செய்ய முடியவில்லை. அப்பொழுது வராகி அம்மன் காட்டுப்பன்றி வடிவில் தோன்றி அந்த இடத்தை காட்டியதாக வரலாறு கூறுகிறது. இதன் காரணமாக அந்த கோயிலில் வராகி அம்மனுக்காக தனி சன்னதி அமைக்கப்பட்டது. இந்த சக்தி வாய்ந்த அம்மனை உங்கள் ஊரில் எங்கே வழிபடுகிறார்கள்? கமெண்டில் சொல்லுங்கள்.